அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கே வந்திருக்கோம். கலியுகம் அப்படின்னா இருள்காலத்தை ஒளிமயமாக்குறதுக்கு தான் கல்கி பகவான் அவதாரம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்சாப் எல்லாருக்கும் சரணம் கேட்கிறாரு. சுவாமிகள் முடிக்கு நம்ம இது ஒத்துழைப்பு கொடுத்தது நான் பார்த்துக்கிறேன். மிகப்பெரிய பாக்கியம். இதில் இன்னொரு பாக்கியம் என்னன்னா, நேற்று தென்றிப்பேரில் போயிருந்தேன். தென்றிப்பேரில் இந்த 2 குழந்தைங்க யாரையும் ராமப்பிரியா யாரு இந்த 2 குழந்தைங்களும் ரொம்ப அருமையாக ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு கேட்டு வந்துடலாம். ஒரு இதாக சரி போகிறதுக்குள்ள ஏதாவது குழந்தைகளுக்கு வச்சு நினச்சிட்டு இன்னைக்கு அவங்க காரணம் கூப்பிட்டு கண்டிப்பாக வாங்கணும். அவங்களுக்கு எப்படி 3 மணிக்கு தான் நான் கூப்பிட்டேன். அவங்க வந்துட்டாங்க. 2வது இன்னொன்னா, ராமப்பிரியரை ராமானுஜர் அவர் தான் போட்டு வரல. அப்பேற்பட்ட சன்னதியில் ராமானுஜர் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி 5000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராமானுஜர் தான் அவதரிக்க போகிறாருன்னு இந்த விக்கிரகம் பவிஷ்யதாச்சாரியன் இங்கே எழுதியிருக்கார். வெள்ளவசத்தோட பெருமாள் அந்த இடத்துல ராமப்பிரியையும் யானையும் ஒரு 5 நிமிடங்கள் ஜீவசுவாமிகள் எடுத்தாங்க. அதுக்கு ஆச்சாரியன் ஆதிநாத அலுவலர் எல்லா வளம் பெற்று அந்த பொருளாதாரம் பிரார்த்திக்கிறோம். இப்போ இந்த குழந்தைங்க ஒரு 5 நிமிடங்கள் இல்லை 10 2 ஜீவசுவாமிகளோட ராமரை பற்றி 2 பாட்டு ராமநாமத்தில் நம்பிய பேருக்கு ஏது பயம்? ராமதே
தஞ்சாவூர் இந்த குழந்தைகளுக்கு சஞ்சீவி சேவா இந்த உலகமே வந்து ராமரெல்லாம் அந்த போர்த்தில் முடிச்சிருந்தப்ப ஒரு சஞ்சீவி எடுத்துட்டு வரணும்னா ஆஞ்சநேயர் அந்த சஞ்சீவி மலையிலேயே அந்த மாதிரி அந்த சஞ்சீவி சேவாவோட யார் யார் சிறப்பாக செயல்படுத்தாங்களோ அவர்கள் கொடுத்துருக்கோம். இது தமிழகம் மட்டும் யார் அந்த நேரத்தில் யார் செலக்ட் பண்ணுறோமோ அவர்கள் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இந்த 2 குழந்தைகளுக்கு அந்த சஞ்சீவி சேவா வந்து நம்பர்மான ஜிஎஸ் அவர்கள் நிகழ்ச்சி செல்வி ராமபிரியா ஒன்றுக்கும் 50 ரூபாய். சாரி.